ஒன் பஞ்ச் மேன் முடிகிறப்போ சைத்தாமா தான் அனிமி யூனிவர்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்க போகிறான். இப்போவே சைத்தாமா காட் லெவல் பவரில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோவில் சைத்தாமாவோட பவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் பாட்காஸ்ட் ஐடி இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைத்தாமா ஃபைனலாக காஸ்மிக் ஆரோவை வின் பண்ணிட்டான். ஸோ அதோட சீசன் வந்து இப்போ வரப்போகுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைத்தாமாவோட பவரில் ஸ்பீட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இவனோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு அவனோட ஸ்பீடை வந்து எப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். எஸ்ராங் ஹீரோ தான். இவனோட ஸ்பீடு வந்து இந்த நேம்லேயே தெரியும், லைட்டிங் ஸ்பீடில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். இவனோட அட்டாக்கை சைத்தாமா ரொம்ப கேஷுவலாகவே டச் பண்ணிகிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் லைட்டிங் ஸ்பீடில் போகிறான்னா சைத்தாமாவால் ஜம்ப் பண்ணி அதே லெவலுக்கு லைட்டிங் ஸ்பீடில் போக முடியும். இவன் தான் ரொம்ப ஸ்பீடான ஒரு கேரக்டரானா அப்படி கிடையாது. இவனோட ஸ்பீடாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து மான்ஸ்டர் காரோ எடுத்துக்கலாம். மான்ஸ்டர் காரோ அவனோட ஹியூமன் லெவலோட லிமிட்டை தாண்டி போயிடுவான். ஆக்சுவலாக ஒன் பஞ்ச் மேலே வந்து ஒரு லிமிட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமனுக்கு ஒரு லெவலுக்கு கீழே தான் பவர் இருக்கணும். அந்த லெவலில் தாண்டி அவங்க போகிறப்போ அவங்க மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி வந்து மான்ஸ்டர் ஆயிடுவாங்க. எது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு தெரியாது. அப்படிங்கிறதுக்காக கடவுள் வந்து எல்லாருக்குமே அந்த பவரை வந்து லிமிட் பண்ணியிருப்பார். ஸோ அதை தாண்டியும் போகலாம். அப்படி தாண்டி போகிறப்ப தான் அவங்க மான்ஸ்டர் ஆவாங்க. காரோவும் அப்படி தான் மான்ஸ்டர் ஆகிருப்பான். மான்ஸ்டராக இருக்கப்போ அவனோட ஸ்பீடு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளாஷ்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த கேரக்டர்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் ஃப்ளாஷோட அட்டாக்கை ரொம்ப ஈஸியாக டச் பண்ணிகிட்டு இருப்பான். காரோ எடுத்துக்கலாம். ஸோ அவனோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா லைட்டை விட 200 மடங்காவது ரொம்ப ரொம்ப ஸ்பீடானவனாக இருப்பான். இப்போ அதை எப்படி ஸ்கேல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காஸ்மிக் காரோ இருக்கான்ல, அவன் வந்து மூவ் ஆகிறான். அந்த மூவை வந்து ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா லைட்டை விட ரொம்ப ஸ்பீடாக இருக்கவங்க. அப்போ வந்து அதை ட்ரேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப திக்னஸாக இருக்கும். லைட்டை விட ஸ்பீடாக போகிறவங்களோட ரொம்ப திக்னஸாக இருக்கும். ஸோ அந்த பிக்சரில் இருக்கிறது வந்து ஒரு செகண்டில் போனது கிடையாது, ஒரு மைக்ரோ செகண்டில் அவன் ட்ராவல் பண்ண விதம். ஸோ அதோட டென்சிட்டி வந்து எப்போ அதிகமாகும்னா, ஒரு டைம் கூட அப்படி போயிருப்பான்னு சொல்ல முடியாது, இல்லை நிறைய டைம் அதே மாதிரி வந்து அவன் போயிருப்பான். இது அவனோட அல்டிமேட் ஸ்பீடானா கிடையாது. அவனோட ஃபுல் ஸ்பீடு எப்போ அவனுக்கு கிடைக்குன்னா, காடோட பவர் கிடைச்சதுக்கு அப்புறமா காஸ்மிக் காரோ மோடு வந்து ஆக்டிவ் பண்ணுவான். அப்போ தான் அவன் இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருப்பான். ஸோ காஸ்மிக் காரோட எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அவனால் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் புரிஞ்சிக்க முடியும். அந்த மோடில் இருக்கப்போ இன்னொருத்தவங்களோட பவரை அவனால் ஒரு டைம் பார்க்குற மூலமாகவே காப்பி பண்ண முடியும். ஸோ அப்போ காஸ்மிக் காரோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளாஸ்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பிளாட்டினம் ஸ்பேமாக இருக்கட்டும், அவங்களால அவனோட அட்டாக் வந்து டச் பண்ண முடியாது. சைத்தாமா எடுத்துக்கிட்டிங்கன்னா, சைத்தாமா வந்து ஒரு மூணையே க்ரியேட் பண்ணியிருப்பான்னு சொல்லலாம். அவனை வந்து காஸ்மிக் காரோவில் கூட ட்ரேஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு அவன் ஸ்பீடாக இருப்பான். ஸோ அந்த பிக்சரில் பார்க்குறப்பே தெரியும், அந்த மூன் ஃபுல்லாகவே சைத்தாமா போயிட்டு வந்த ஒரு வே தான். அந்த ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தோம்னா அது தெரிகிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து சைத்தாமா போயிட்டு வந்தது. ஸோ சைத்தாமாவோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணோம்னா லைட்டை விட ஒரு 1000 மடங்குக்கு மேலே தான் அவன் ஸ்பீடாக இருப்பான். சைத்தாமா பஞ்ச் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த பஞ்சில் நிறைய வேரியேஷன் வந்து யூஸ் பண்ணுவான். நார்மல் பஞ்ச், இந்த நார்மல் பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் இந்த நார்மல் பஞ்சுக்கு அகைன்ஸ்டாக இருக்க முடியாது, இறந்துருவாங்க. அதே மாதிரி எர்த்தில் இருக்கக்கூடிய எந்த மான்ஸ்டராக இருந்தாலும் சைத்தாமாவோட நார்மல் பஞ்சே போதும். சி மான்ஸ்டருக்கு அகைன்ஸ்டாக வந்து நார்மல் பஞ்ச் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அந்த பஞ்சில் அவன் சதஞ்சிருவான். ஸோ அது மட்டும் கிடையாது, சைத்தாமாவோட பஞ்சால் இந்த வெதரையே மாற்ற முடியும். It's raining out, so let's get this over with. இந்த நார்மல் பஞ்சிலே இன்னொரு வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுவான். இந்த பஞ்சு ஓரோஸுக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணியிருப்பான். டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணியிருப்பான். இந்த பஞ்சு என்ன பண்ணோம்னா அப்படியே அந்த பாடியை வந்து சதைச்சிரும். நெக்ஸ்ட்டு சீரியஸ் பஞ்சு. எர்த் லெவலில் இருக்கக்கூடியவங்க யாருமே நம்ம சைத்தாமாவுக்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ அதுக்கு மேலே இருக்கவங்களுமே ஈக்குவல் கிடையாது. பட் யூனிவர்சல் த்ரெட் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் இந்த சீரியஸ் பஞ்சு வந்து யூஸ் பண்ணுவான். ஓரோஸுக்கு அகைன்ஸ்டாக ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். ஓரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அவனுக்கு அகைன்ஸ்டாக பவர்ஃபுல்லாக யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு பிளானட்டையாக கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். அவனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஃபைனலாக பூமியை லொக்கேட் பண்ணியிருப்பான். ஃபைனல் கிடையாது, லொக்கேட் பண்ணனால அது அவனுக்கு வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. போரோஸ் பார்த்திங்கன்னா அவனோட எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அவன்லேருந்து வெளில வரக்கூடிய ரேடியேஷன்லேயே நிறைய பேர் இறந்துருவாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆர்மர் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். போரோஸ் ஃபஸ்ட் டைம் சைத்தாமாவை பார்த்தோன்னே சைத்தாமாவோட எனர்ஜியை வந்து அவனால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு அவனோட எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும்.
அப்போது சைத்தாமாவோட நார்மல் பஞ்சில் அவனோட ஆர்மர் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவனோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிட்டு சைத்தாமாவோட பேட்டில் பண்ணிருப்பான். போரோஸ் அவனோட ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணி சைத்தாமாவை 3K கிக் பண்ணியிருப்பான். பட் அடுத்த செகண்டே சைத்தாமா திரும்ப பேட்டில் ஃபீல்டுக்கு வந்துருவான். அவனோட அல்டிமேட் அட்டாக் தான் ஸ்டார் கொலாபரேஷன் சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். அந்த அட்டாக் யூஸ் பண்ணி அவனால் எர்த்தை கூட டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக்கை தான் நம்ம சைத்தாமா சீரியஸ் பஞ்ச் யூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பான். சைத்தாமா பஞ்ச் பண்ண போர்ஸ்லேயே போரோஸும் அப்படியே செதஞ்சிருப்பான். பட் போரோஸ் என்ன தான் வந்து டெத் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருந்தாலும் கான்சியஸாக இருப்பான். அப்போ கூட சைத்தாமா சொல்லிட்டு போவான், கான்சியஸாக இருக்கானா நீ ஸ்ட்ராங் தான்டான்னு சொல்லிட்டு போவான். போரோஸ் அவனுக்கு ஈக்குவலாக யாராவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு எர்த்தை தேடி வந்தவன். சைத்தாமா ஒரு பஞ்சை தாங்கக்கூடிய ஒரு பர்சனாவது இருக்கானா, எனக்கு ஈக்குவலாக யாராவது இருக்காங்களான்னு பார்க்கக்கூடிய ஒரு பர்சனை வந்து அப்போ சைத்தாமா இருந்துட்டு இருப்பான். அவங்க 2 பேருமே பேட்டில் பண்ணி அதில் சைத்தாமா வின் பண்ணனால இந்த யூனிவர்சல்லையே ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக இருந்த ஒரே பர்சன் அப்போ சைத்தாமா தான். அடுத்து பேட்டில் பண்ண போகிறது காடோட காஸ்மிக் காரோ. காஸ்மிக் காரோட்ட காடோட பவர் இருக்கும். காரோட ஃபுல் பவர் கிடையாது, சம் பவர்ஸ் இருக்கும். ஸோ சம் பவர்ஸ் இருக்கனால யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு பர்சன் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை பார்க்குற மூலமாக அதை காப்பி பண்ணி அதே அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனால் யூஸ் பண்ண முடியும். சைத்தாமாவோட எனர்ஜியை காப்பி பண்ணி காஸ்மிக் காரோவும் பஞ்ச் பண்ண போகிறப்போ பிளாஸ்ட் அவங்க 2 பேரையும் டெலபோர்ட் பண்ணி விட்ருவான். அப்படி டெலபோர்ட் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா அந்த எர்த்தே டிஸ்ட்ராய்ட் ஆகிருக்கும். அவங்க 2 பேரும் பஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த ஃபோர்ஸில் நிறைய ஸ்டார்ஸ் வந்து டிஸ்ட்ராய்ட் ஆகிருக்கும். எர்த் லெவல் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து எம்டி ஆகியிருப்பாங்க அந்த 2 பஞ்சு சேர்ந்தனால. அது சைத்தாமாவோட சீரியஸ் பஞ்ச் ஸ்கொயர்டு. இவ்வளோ நேரம் எர்த்தில் பேட்டில் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ ஜூபிட்டரில் இருக்க மூணில் போயிட்டு பேட்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது என்ன தான் வேறு ஒரு அட்மாஸ்பியரில் இருந்தாலும் அதெல்லாம் சைத்தாமாவை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. காஸ்மிக் காரோவுக்கு அகைன்ஸ்டாக நிற்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவன்கிட்ட ரேடியேஷன்னால நார்மல் பீப்புள்ஸ் எல்லாருமே இறந்துருவாங்க. சூப்பர் ஹீரோஸில் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே நிறைய பேர் இறந்துருவாங்க. பட் சைத்தாமாவுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த பேட்டில் சைத்தாமா வந்து ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் யூஸ் பண்ணியிருப்பான், டேபிள் ஃப்ளிப். இந்த டெக்னிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸையே இவனோட விரலை யூஸ் பண்ணி எடுத்து அவனை அட்டாக் பண்ணுறது. பட் காஸ்மிக் காரோவுக்கு சைத்தாமாட்ட லிமிட்லெஸ் பவர் இருக்குங்கிறது தெரியும். பட் என்ன தான் லிமிட்லெஸ்ஸாக இருந்தாலும் அதை காப்பி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் பேட்டில் பண்ணிருப்பாங்க. பட் சைத்தாமாவோட பவர் இன்ஸ்டண்ட்டாக வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவனோட பவர் அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போது சைத்தாமாவை காரோஸ் அட்டாக் பண்ணுறப்போ அவனோட பஞ்சை கேஷுவலாக கேட்ச் பண்ணுவான். ஸோ கேட்ச் பண்ணிவிட்டு அப்போ சைத்தாமா ஒரே ஒரு தும்மல் தான் தும்முவான். அந்த தும்மலில் ஜூபிட்டரே டிஸ்ட்ராய்ட் ஆகிருக்கும், ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா சைத்தாமா ஒரே பஞ்சில் வந்து அவனை காலி பண்ணிவிடுவான். இது சைத்தாமாவோட லிமிட் கிடையாது. ஸோ அவனோட லிமிட்டை வந்து இன்னும் ரியலைஸே பண்ண முடியல, அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஒன் பஞ்ச் மேன் முடிகிறப்போ சைத்தாமாவை வின் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சன் ஆகிடுவான். அவனோட இம்யூன் எடுத்துக்கிட்டோன்னா லாவாவை அவனுக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அவன் ஜாலியாக வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன தான் ஒரு பவர்ஃபுல் ரேடியேஷன் ரிலீஸ் பண்ணாலும் அதை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது, கிராஸ் பண்ணி போக முடியும். ஸோ அவனுக்கு ஒரு பேரியரே இது வரைக்கும் இல்லை. ஸோ என்ன தான் சைத்தாமாவுக்கு இவ்வளோ பவர் இருந்தாலும் இன்னும் கொசுவை கரெக்டாக அடிக்கிறதுல அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்குது. ஸோ சைத்தாமாவோட பவர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.